வாழ்க்கையில அடிகளை பார்த்து இந்த நாள்ல கூட கர்த்தருடைய சமூகத்துல வந்திருக்கிறார்கள். திருமண காரியத்தை எதிர்பார்த்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் திருமண காரியத்துல அநேக மனிதர்கள் சொல்லும் அவதூறுகள், கொல்லாத வார்த்தை ஒரு அடி என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, அந்த அடிகள் மாற்றப்படட்டும். எங்க தெய்வம் சேனாதிபதி வந்திருக்கிறேன், திருமண காரியங்களில் ஒரு ஜெயம் உண்டாவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நேரத்தில் வேலை செய்கிற பிள்ளைகள் வேலை ஸ்தலத்துல பாரத்தோடு இருக்கிறார்கள், நெருக்கடிகள் அந்த இடத்திலும் ஆண்டவரே அநேக காரியங்கள்ல அடியோடு காணப்படுகிறார்கள். கர்த்தாவே, அந்த இடத்துல சேனாதிபதி ஆகிய கர்த்தர் அவர்களோடு இருக்கிறேன். கைகளை உயர்த்துகிறோம். வேலை ஸ்தலத்தில் இருக்க பாரங்கள் ஆண்டவரை லகுவாய் மாறட்டும். ஆண்டவரை வேலை காரியமாக ஓடிக்கொண்டிருக்கிறவர்களுடைய கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கும்படி எங்கள் தேவன் கூட இருக்கிறேன். பிசாசு அதை ஆண்டவரே அபகரிக்க பார்க்கிறார். ஆனாலும் சேனாதிபதி ஆகிய கர்த்தர் ஆண்டவரே எல்லா விதமான கைகளின் பிரயாசத்திலும் ஒரு ஆசீர்வாதத்தை உண்டு பண்ணுவீராக. ஆண்டவரே, கணவன் மனைவி குடும்பத்திற்குள் ஆண்டவரே இருக்கிற பிரச்சனைகள் அதை விட்டு வெளியே கொண்டு வரலாம். தேவனுடைய ஆலயம் என்கிற தன்மையிலிருந்து வெளியே கொண்டு வரலாம். துதிக்க முடியாதபடி, ஜெபிக்க முடியாதபடி, கர்த்தருடைய வார்த்தையை கேட்க முடியாதபடி வெளியே கொண்டு வரலாம் என்று பிசாசு அநேக கலக்கங்களை கொண்டு வரலாம். ஆனால் சேனாதிபதி வந்திருக்கிறார். கைகளை உயர்த்தும் பொழுது அந்த பிரச்சனை அமிழ்ந்து போகும். கர்த்தருடைய நாமத்தினால வந்திருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவரே பட்டு கொண்டிருக்கிற காரியங்கள், இவர்களை கலக்கி கொண்டிருக்கிற காரியங்களுக்கு ஒரு அமிழ்தல் உண்டாவதாக என்று நான் ஜெபிக்கிறேன். அதே போல ஆண்டவரே அநேக அடிகள், பண ரீதியான அடிகள், ஆண்டவரே சரீர பிரகாரமான அடிகள், பொல்லாத மனிதர்களால் அடிகள், சத்துருக்களினால அடிகள், அதே போல ஆண்டவரே தரித்திரம் எனும் அடிகள், ஆண்டவரே இப்படிப்பட்ட அடிகள் என்று அடிகள் மேல் அடிகள் விழுந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் அந்த பவுல் தன் வாயை மூடிக்கொண்டு விசுவாசத்தில் இருந்தார். அந்த சேனாதிபதி வந்தவுடனே அடிகள் நிறுத்தப்பட்டது போல வந்திருக்கிற ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எதெல்லாம் அடிகளாக இருக்கிறதோ அடிகள் இயேசுவின் நாமத்தினால நிறுத்தப்படுவதாக. கைகளை உங்கள் பிரச்சனைகளுக்கு நேராக நிறுத்த ஏறெடுங்கள், அது அமிழ்ந்து போகும் என்று கர்த்தரினால பேசியிருக்கிறேன். கைகளை ஏறெடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அந்த பிரச்சனை அமிழ்ந்து போவதை காணும்படி கர்த்தர் செய்ய போவதற்காக நன்றி. உங்கள் சமூகத்துல வந்திருக்கிற பிள்ளைகள், வர முடியாத பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தரினால பேசியிருக்கிறேன். கைகளை உயர்த்து அமைதல் உண்டாகும் என்று இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொரு விசுவாச குடும்பத்திலும் ஒரு அமைதல் உண்டாவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படியான காரியங்களை சேனாதிபதியாக இருந்து செய்கிறார். உமது கரத்தில் எங்களுடைய திருச்சபை ஆவியாத்மா சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்பேற்றுக் கொண்டு ஆசீர்வதிக்கிறோம். எல்லா துதி கன மகிமையாவற்றும் ஒருவருக்கே செலுத்தி மீட்பரும் இரட்சகரும் எங்கள் மரியாதைக்குரியவருமாகிய நாமமாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம் ஜெபித்து நாங்கள் ஜெயம் பெறுகிறோம். ஜீவனுள்ள பிதாவே.